இப்பதான் ரீசெண்டா கலைஞர் டிவில ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆரம்பிச்சாங்க. உடனே ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் இதை இது வரைக்கும் இவர் தான் உதயநிதி அவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 2008 இந்த ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த குருவின்னு ஒரு படம் ஆரம்பிச்சாங்க. பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கணும் வேற ஒருத்தர் தலைமையை கீழ் கொண்டு அவர் எந்த சோர்ஸ் என்ன அவரை கேளுங்க, நமக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லலாம். அதனால 2026 எலெக்ஷன் இனி வரைக்கும் டிஎம்கே நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்பிட்டு இருக்கிறதுனால மேபி அந்த தலைமை இதுல ஒரு சேஞ்சஸ் ஒன்று. இப்பயே ஹரித்வார் போறேன் அப்படிங்கிற மன அமைதியை தேடி இல்ல, நான் அது ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா மன அமைதியை தேடி போடுறதுக்கு எங்க ஹரித்வார் தான் வேணுமா, ரிஷிகேஷ் தான் வேணுமா, இன்னும் மேல இருக்க இமயமலை தான் வேணுமா? இவர் டெல்லி போயிருக்காரு, செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்திருக்கார். ஆனால் கண்டிப்பாக நான் ஒண்ணு சொல்லுவேன், அவசரப்பட்டு EPS என்ன நினைச்சிட்டு இருக்காரு சொல்லுங்க. he is not a ஜெயலலிதா, he is not a எம்ஜிஆர். EPSக்கு தனியா வாய்ஸ் இருக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இது பேச்சுவார்த்தை நடக்கிறது. கருணாநிதி அவர்கள், சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சீட்டு காங்கிரஸ் கொடுப்பீங்கன்னு. 1வது மாடி அண்ணா அறிவாலயத்துல இடி சிபிஐ அவங்க என்ன பண்றாங்க, இந்த 68,000 பூத்துல மேக்சிமம் பிரசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய தொடர்ந்து வெற்றிக்கு காரணம் அந்த பூத் லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதையும் தாண்டி இப்போ பிஜேபியும் அந்த பூத் லெவல் இதுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் எந்த அளவுக்கு பூத் லெவல் அமைப்பு இருக்கு, எப்படி இருக்க போகுது. ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்திற்கு பாத்தீங்கன்னா புதிதாக சிஓ அறிமுகமாயிருக்காரு இன்பநிதி அவர்கள். இப்பதான் இன்பநிதி அவர் கலைஞர் டிவில இன்டர்ன்ஷிப் பண்றதா ஒரு தகவலும் வெளியில இருந்துச்சு. அதற்குள்ள ஒரு நிறுவனத்துக்கு சிஓவா எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது இவருக்கு 20 வயசு தாங்க ஆறுது, இன்பநிதிக்கு 20 வயசு தான் ஆறுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் ரீசெண்டா கலைஞர் டிவில ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆரம்பிச்சாங்க. உடனே ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் இதை இது வரைக்கும் இவர் தான் உதயநிதி அவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 2008 இந்த ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த குருவின்னு ஒரு படம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2009 டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சாங்க. 2009 2010 அப்படி வரிசையா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இவங்க இதுல ஆதவன் படம் இது பண்ணாங்க. அப்புறம் மன்மத நம்பு, அப்புறம் 2012 ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு அதுலயும் ஒரு உதயநிதி அவர்களே நடித்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய படம். இப்ப இவங்க ஆரம்பிக்கிறச்ச 2008 ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிக்கிறச்ச குறிப்பா நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒண்ணு என்னன்னா, அப்போ 2006 2011 அந்த பீரியட்ல டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. அப்புறம் 2011 அப்புறம் இவங்க எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க. 2012 ஒரு கல் ஒரு கண்ணாடி. அதுக்கப்புறம் 2016 அப்புறம் 2023 தான். அதுல 2023 நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, மாமன்னன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. சோ இவரை இப்போ கொண்டு வரும் மூலம் இவர் நடுவில் எல்லாருக்கும் தெரியும், இவர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபுட்பால் பிளேயர். ஆல்சோ தமிழ்நாடுல லீக் லெவல்ல அதெல்லாம் விளையாடு இருக்காங்க. அதுக்கப்புறம் இட்டாலிக்கு போயிருந்தாரு. இவருக்கு இட்டாலியில அந்த பெரிய ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ அவரெல்லாம் ரொம்ப இவர் பிடிக்கும் அப்படின்னு அதுல இட்டாலிக்கு போயிருந்தார். அங்க அந்த அளவுக்கு போயிருந்தாலும் ஒரு ஷைன் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கு வர முடியல. அப்புறம் தமிழ்நாட்டுக்கே வந்தார். இப்போ இவர்கிட்ட இந்த பதவிய ரெட் ஜாயிண்ட்டை நீங்க எடுத்து பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இவர் இப்போ துணை முதல்வரா இருக்கார் உதயநிதி. இவங்களுடைய எதிர்பார்ப்பு மேபி 2026 எலெக்ஷன்ல திமுக வெற்றி அடைந்து பெரிய பதவி மாற்றம், மேபி ஸ்டாலின் அவர்களே சரி என்னுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கு முதலமைச்சர் இது பண்ணலான்னு இருப்பாங்களோ என்ன ஐடியா எனக்கு தெரியும், இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்பொழுது சரி இந்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இதெல்லாம் விட்டு நம்ம அவுட் அண்ட் அவுட் மினிஸ்ட்ரியில போக்கஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதே சமயத்துல இந்த ரெட் ஜெயிண்ட் இதையும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு யங்ஸ்டர் வரணும் அப்படிங்கறச்ச சரி அது இவராவே இருந்தா என்ன என்பது. இவருக்கு 2 பசங்க உண்டு, இன்பநிதினு ஒண்ணு, அப்புறம் தனஞ்சயோ என்னமோ ஒருத்தர் இன்னொரு இவரு இருக்காரு. சோ இன்பநிதிட்ட கொடுத்திருக்காங்க 20 வயசு. மேபி லெட் அஸ் see எந்த அளவுக்கு டைனமிக்கா இருப்பாருன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா யங்ஸ்டர் நல்லபடியா கொண்டு வருவான்னு நம்பிக்கை இருந்தாலும் இதுக்கு மேல இல்ல அரசியல் இதுல நான் சொன்ன ஒரு இதுதான் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால அதுக்கு முன்னாடியே இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். இதான் என்னுடைய வெளிப்பாடு. இல்ல சார், இப்போ இது இன்னொரு கண்ணோட்டத்துல பாக்கலாமா சார்? சினிமா துறையில இந்த பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்குறது ஈஸி அப்படின்றது தொடர்ந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது ஏதாவது பாக்கலாமா சார்? இவங்க அரசியல் கட்சியில இருக்காங்க, இந்த பக்கம் சினிமா துறையும் வச்சிருக்காங்க அப்படின்ற போது எப்படி சார் இது பாக்குறது? இப்படி பாக்கலாமா இந்த ஒரு கண்ணோட்டம்? பிளாக் மணியை ஒயிட் மணியா ஆக்கணும் அப்படிங்கறச்ச
தன்னுடைய மகனையும் அதுல கொண்டு போய் சேர்க்கறதுல அர்த்தம் இல்ல. பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கணும் வேற ஒருத்தர் தலைமையின் கீழ் கொண்டு வந்து ஒரு எந்த சோர்ஸ் என்ன அவரை கேளுங்க, நமக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லலாம். அதனால இதுல பிளாக் மணியா ஒயிட் மணியா ஆக்கிறதுக்காக இன்ப நிதியை கொண்டு வந்திருப்பாங்கிறது என்னால ரொம்ப இதுவா அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்ல முடியல. ஏன்னா இவரும் அதே குடும்பத்தை சேர்ந்தவர் தான். நாளைக்கு பிளாக் மணியை ஒயிட் மணியா ஆக்குறாங்க அப்படின்னா இவருக்கும் அந்த கொஸ்டின் எல்லாம் வருமே. இன்ப நிதியா டைரக்டா கொஸ்டின்ஸ் வரும். அதனால எனக்கு அந்த மாதிரி திங்க் பண்ண முடியல. என்னுடைய திங்கிங் ஒரே இதுதான். மேபி இதையும் தாண்டி 2026 எலெக்ஷன் இனி வரைக்கும் டிஎம்கே நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்பிட்டு இருக்கிறதுனால மேபி அந்த தலைமை இதுல ஒரு சேஞ்சஸ் ஒன்று இப்பயே நம்ம ஒதுங்கிட்டு இவரை கொண்டு வந்துடலாம் மேல. இவர் இன்ப நிதி இதை பார்த்துக்கிட்டோம், நம்ம அவுட் அண்ட் அவுட் மினிஸ்ட்ரியில போக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கலாம். ப்ரொவைடட் 2026 எலெக்ஷன்ல திமுக கழகம் ஜெயித்து வந்தால் எல்லாமே இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் கூட்டணி எல்லாம் சரியா இன்னும் அமையவில்லை. டைம் இருக்கு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டைம் இருக்கு. அதனால கூட்டணி எல்லாம் ஒரு விதமா அமைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். இன்னி தேதிக்கு நான் சொல்றது, ஒருவேளை அந்த ரிசல்ட் டிஎம்கேக்கு ஃபேவரபிளா இருந்தோம் அதுக்கு முன்னோடியாகவே இன்ப நீதி கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்டு உதயநிதி அவர்கள் நம்ம அவுட் அண்ட் அவுட் மினிஸ்ட்ரியில போக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இதுல போடுற மாதிரி இருக்கலாம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். தமிழக அரசியல் காலத்துல ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில இருந்து முக்கியமான கட்சி தலைவர்கள்லாம் வெளியேறி வந்துட்டு இருக்காங்க. அதிமுகல மொத்த தலைவர் வந்துட்டு ஒருங்கிணைப்புக்கான ஒரு கெடு விதித்ததுனால ஒரு கட்சி பதவியில இருந்து பறிக்கலாமட்டிருக்காங்க. என்ன நடந்து வருது இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமா போகலையா சார்? சார், என்டிஏல இருந்து நீங்க சொன்னீங்க கட்சியெல்லாம் வெளியில வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏல இருந்து எந்த கட்சியும் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில போன மாதிரி தெரியவில்லை. ஏன்னால் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிஜேபி, பிஎம்கே, தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் இண்டிபெண்டன்ட்ங்கிற 0.9% ஓட்டு எடுத்தாங்க. அதாவது ராமநாதபுரத்துல இவர் இருந்தார், டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் இண்டிபெண்டன்ட். தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னி வரைக்கும் என்டிஏ விட்டு போன மாதிரி எனக்கு தெரியவில்லை. பிஎம்கே அவர் மாத்தி மாத்தி அன்புமணி ராமதாஸ் டிஎம்கேவை அந்த அளவுக்கு கடுமையாக சாடிக்கிறார். சோ அந்த மாதிரி இருக்கிறச்ச கண்டிப்பாக டிஎம்கே பக்கம் அவர் போய் சேருவார் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. அதே அன்புமணி அவர்கள் சரி விஜய் கட்சிக்கு போய் விடுவார்களா, அப்ப விஜயுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இவர் போக போறாரா, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னால் அன்புமணி ராமதாஸ் பிஎம்கே மறுபடியும் இந்த பக்கத்துல இருந்தாருன்னா என்டிஏ கூட்டணியில இவங்க ஜெயிக்கிறாங்க இல்ல அடுத்த 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதையும் தாண்டி ஏதாவது நெக்ஸ்ட் ராஜ்யசபா எலெக்ஷன் அது இதுன்னு வரும்பொழுது என்டிஏ கூட்டணியில இருந்து பிஎம்கேக்கு ஆதரவு கிடைக்கும். அதையும் தாண்டி இப்ப நீங்க டிஎம்டிகே அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க மோடி அரசை அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி தான் பேசுறாங்க. இதெல்லாம் என்ன காமிக்கிறது அப்படின்னா விஜயகாந்த் டிஎம்டிகேவும் என்டிஎம்கே கூட்டணி தான், நம்ம என்டிஏ கூட்டணி தான் இருப்பாங்க அப்படின்னு தான் காமிக்கிறது. அதனால என்ன ஒரு சலசலப்பு, இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த சலசலப்பு ஏடிஎம்கே கட்சியிலிருந்து இவர் செங்கோட்டையன் அவர் கிட்ட இருந்த பதவியெல்லாம் பறித்து விட்டார்கள். அதே சமயத்துல அவரோடு கூட இருந்த மக்கள் அவங்களுடைய பதவியெல்லாம் பறித்து இருக்காங்க ஏடிஎம்கேல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உடனே என்ன பண்றார், நான் ஹரித்வார் போறேன் அப்படிங்கிற மன அமைதியை தேடி. இல்ல நான் அது ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா மன அமைதியை தேடி போடுறதுக்கு எங்க ஹரித்வார் தான் வேணுமா, ரிஷிகேஷ் தான் வேணுமா, இன்னும் மேல இருக்க இமயமலை தான் வேணுமா, ஏன் திருவண்ணாமலை இல்லையா தமிழ்நாட்டுல? திருச்செந்தூர் போய் உட்காருங்க, ராமேஸ்வரத்துல போய் உட்காருங்க, கன்னியாகுமரியில விவேகானந்தா இதுல போய் உட்காருங்க. பிரைம் மினிஸ்டர் 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க மன அமைதியை தாண்டி 3 நாள் இல்லையா? இல்ல, இவர் டெல்லி போயிருக்காரு, செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்திருக்கார். ஆனால் கண்டிப்பாக நான் ஒண்ணு சொல்லுவேன், அவசரப்பட்டு அமித்ஷா ஆமா ஆமா நீங்க உங்க கூட இருக்க எல்லாருமே வாங்க பிஜேபி இப்ப சேர்ந்துக்குங்க, நோ. கண்டிப்பாக அமித்ஷா ஆகட்டும், பிஜேபி டாப் லெவல் லீடர்ஸ் ஆகட்டும், செங்கோட்டையனுக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இவர் போய் அமித்ஷாவை பார்த்திருக்கலாம், என்ன பண்ணலாம். அமித்ஷாவும் சொல்றார், திஸ் இஸ் நாட் ஏ டைம், இப்போதைக்கு இதெல்லாம் சலசலப்பு இருக்க கூடாது, நம்ம கூட்டணி ஏடிஎம்கே. சார், செங்கோட்டையன் என்ன சொன்னார் சொல்லுங்க நீங்க? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுல உடன்பாடு உண்டு சார், ஓகேவா? இதையும் தாண்டி இவரு யூபிஎஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காரு சொல்லுங்க? he is no longer, he is not a ஜெயலலிதா, he is not a எம்ஜிஆர். யூபிஎஸ்க்கு தனியா வாய்ஸ் இருக்கலாம், ஆனால் இதையும் தாண்டி என்னாச்சு உங்களுக்கு 2021 எலெக்ஷன்
நீங்க 65 சீட் தான் ஜெயிச்சீங்க. பிஜேபி 4 சீட் 69, இவங்க 5 சீட், பிஎம்கே 74 தான். எதனால காரணம்? இதே ப்ராப்ளம் தான், ஸ்பிளிட் ஆச்சு. உங்களுடைய என்னால முடியும் நோ முடியாது, இதுதான் நிரந்தரமான உண்மை. இபிஎஸ் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் என்டையர் தான் அரவணைச்சிடும். நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே, எலெக்ஷன் நாமினேஷன் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய இவங்க உங்க எம்எல்ஏ வச்சுங்க, அவ்வளவுதான். இதேதான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது எல்லா ஏடிஎம்கே இவங்களையும் கேடர் லீடர் இன்க்ளூடிங் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து இவர் கொண்டு வந்து யூனிஃபைடு. இதைதாங்க பிஜேபி சொல்றாங்க. பிஜேபி உங்க கட்சியை உடைக்க போறதில்ல, ஏடிஎம்கே கட்சியை உடைக்க போறதில்லை. ஏடிஎம்கேக்கு இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ். இந்த சான்ஸை இபிஎஸ் கோட்டை விட மாட்டார் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த மாதிரி கோட்டை விட வேண்டாம்னால் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி யூனிஃபைடு ஏடிஎம்கே இருக்கணும். ஒன்றுபட்டு ஏடிஎம்கே இருந்து இந்த தேர்தலை மற்ற என்டிஏ கூட்டணியோட சேர்ந்து செயல்பட வேண்டும். இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்துல 117 இடத்துல வந்துட்டு போட்டியிடுற அளவுக்கு நம்ம இலக்க குறிவச்சு பணியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்து முடிந்த வாக்காளர் மாநாடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியில ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாக மாறவில்லை. 1980 மாதிரி களம் மாறுகிறதா, இல்ல வந்துட்டு திமுக அந்த அளவுக்கு சீட்டு கொடுக்குமா காங்கிரஸ்க்கு? இது நானும் இத படிச்சேன் இந்த நியூஸ. அதுல இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இது அவுட் ஆஃப் தி கான்டெக்ட் தவறாக மிஸ்ரெப்ரசன்ட் பத்திரிகைகள் போட்டு விட்டார்கள். என்ன அப்படின்னா 117ங்கிறது 2011 டிஎம்கே சிம்பிள் மெஜாரிட்டிக்கு மினிமம் 117 சீட் எடுத்திருக்கணும். எடுத்தால் இவங்க இது பண்ண முடியுங்கிறத தான் சொன்னோம். அதை திருச்சி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நாங்க இல்லை, என்ன வேணாலும் இவங்க சப்பக்கட்டை கட்டலாம். அன்னைக்கு திருநெல்வேலியில இந்த மீட்டிங்ல இதை பேசியிருக்காங்க, 117 சீட்டு காங்கிரஸ் கேட்கணும். ஆனால் சான்ஸே இல்லை, கொடுக்க மாட்டாங்க. 2011 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அறிவாலயத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இது பேச்சுவார்த்தை நடக்கிறது. கருணாநிதி அவர்கள், சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை, எந்த அளவுக்கு சீட்டு காங்கிரஸ் கொடுப்பீங்கன்னு. 1வது மாடி அண்ணா அறிவாலயத்துல இடி, சிபிஐ அவங்க என்ன பண்றாங்க, இவங்க தயாளு அம்மாள் அவங்களே இது பண்றாங்க, இன்ட்ராகேட் பண்றாங்க. மேல இன்ட்ராகேஷன், கீழே இதான் காங்கிரஸ். இவங்க சொல்லுவாங்க பிஜேபி அப்படி இப்படின்னு. 2011 அந்த அளவுக்கு த்ரெட்டன் பண்ணீங்க டிஎம்கேவை. இருந்தாலும் நீங்க கேட்டது 63 சீட்டு கேட்டீங்க ஃபைனலா. இவங்களும் சரி அப்படின்னு இது பண்ணாங்க 2011. இன்றைக்கு காங்கிரஸ் உங்களுக்கு பழைய இதெல்லாம் எடுத்து பாருங்க, 4% சீட் ஓட்டு 6-7% தான். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு எதனால 10% ஓட்டு வந்தது? டிஎம்கேவோட கூட்டணி இருந்து பண்ணதுனால 10% ஓட்டு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் தானே ஒரு ஆட்சி அமைக்கணும்னால் பழைய மாதிரி 150 சீட்டெல்லாம் டிஎம்கே வச்சுக்க முடியாது. மேபி டிஎம்கே 140 மீதி 94 சீட் கூட்டணி கட்சிகள் கொடுத்துருவாங்க. மேக்சிமம் அதிகபட்சம் 140 சீட் டிஎம்கே வச்சுக்கலாம். மீதி 94 சீட். அந்த 94 சீட்டை தான் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பிசிகே, எம்டிஎம்கே, கொங்கு நாடு மக்கள் முன்னணி, தன் மக்கள் மையமா அந்த முஸ்லீம் லீக் பார்ட்டி ஒண்ணு இருக்கு, ஜவஹர்லா அவங்களது. இவங்க எல்லாம் மீதி 94 சீட்டை தான் இவங்க வச்சுக்கணும். அதனால 117 சீட்டு நாங்க கேட்கலாம்ங்கிறதெல்லாம் அப்சல்யூட்லி பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சும்மா ஒரு த்ரெட்டன் பண்றதுக்காக கேட்கலாம் ஒழிஞ்சு டிஎம்கே ஒத்துக்க மாட்டாங்க. தமிழகத்துல 3வதாக ஒரு கட்சி உருவாச்சு இல்லைங்களா, தாவேகா. இப்போ வந்துட்டு அவங்க பிரச்சாரத்திற்கெல்லாம் காவல்துறை அனுமதி எல்லாம் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்திக்கு மத்தியில இவருடைய பிரச்சாரத்துல வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் சந்திக்கிறதா தகவல் வருது சார். அதாவது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் போயிட்டு மக்களை சந்திக்கிறதா ஒரு திட்டம் எடுத்துக்கிறதா இப்ப தகவல் இருந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல போலீஸ் இந்த கட்சிக்கு முடியாது, அந்த கட்சிக்கு கொடுக்க மாட்டேன், இது ரெகுலர் ஃபீச்சர் ஆயிடுச்சு சார். ரெகுலர் ஃபீச்சர் ஆயிடுச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டி மே மாசம் எலெக்ஷன், ஏப்ரல் எலெக்ஷன், ஓகே, நாங்க உங்ககிட்ட போலீஸ் பர்மிஷன் வாங்க, இது வாங்கணும், கொடுங்க சார். பர்மிஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய பார்ட்டி, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், அது உங்களுடைய இது. இப்போ திருச்சியில திருநெல்வேலியில காங்கிரஸ் மீட்டிங் போட்டாங்களே, அதுக்கு எப்படி கொடுத்தீங்க? காங்கிரஸ் மீட்டிங்க்கு அது பண்ணலாமா? அந்த மாதிரி விஜய் கட்சி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அவங்க திருச்சியில கேட்கறாங்கன்னா முன்னாடியே சொல்லுங்க சார், ஒரு மீட்டிங் போடணும், பர்மிஷன் 10 நாளைக்கு முன்னாடியே கேளுங்க. நாளைக்கு மீட்டிங், இன்னைக்கு நான் பர்மிஷன் கேட்டா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. நாளைக்கு மீட்டிங்
ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்கிறேன், ஏன் அரேஞ்ச் பண்ண முடியாது, ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்ல ஜெனரலா சொல்லுங்க, மீட்டிங் என்னைக்கு மீட்டிங் அதுல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி வைக்கணும்னு சொல்லுங்க. சோ அதனால அதையும் தாண்டி வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க மக்களை போய் மீட் பண்றோம், இது சாத்தியமா? இது அந்த கட்சியோட இது சார். அந்த கட்சியை அவங்க பார்த்துக்கிட்டும், அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா கட்சிக்குமே தெரியும், தேர்தலை ஜெயிக்கணும்னால் பூத் லெவல் செட்டப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு பூத் இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மொத்த பூத்து 68,000 பூத் இருக்கு. இந்த 68,000 பூத்துல மேக்சிமம் பிரசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய தொடர்ந்து வெற்றிக்கு காரணம் அந்த பூத் லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதையும் தாண்டி இப்போ பிஜேபியும் அந்த பூத் லெவல் இதுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் எந்த அளவுக்கு பூத் லெவல் அமைப்பு இருக்கு, எப்படி இருக்க போறது, அதுதாங்க அவருக்கு வெற்றியை கொடுக்கும். விஜய் ஒருத்தர் பேசிட்டு போறதுனால வெற்றி அமையாது. பிஜேபி 2023 பெங்களூர் கர்நாடகா எலெக்ஷன் பயங்கரமா தோத்துக்கிட்டார்கள். 65 சீட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சது. எதனால அப்படின்னா, அப்கோர்ஸ் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. ஓகே, இருந்தாலும் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லபடியாக ஜெயிச்சாங்க பிஜேபி. பட் என்ன அப்படின்னா, மோடி ஒருத்தரை நம்பி என்டையர் இந்தியாவுக்கும் என்டையர் ஸ்டேட்டுக்கும் மோடி ஒருத்தர் போறதுனால ஓட்டு விழாதுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு இண்டிவிஜுவலை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த இண்டிவிஜுவல் ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டியா இருக்கணும். அந்த இண்டிவிஜுவலுக்காக ஓட்டு. தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை 11.5% ஓட்டு பார்லிமெண்ட்ல எடுத்து கொடுத்தார். அண்ணாமலைன்னு ஒரு தனி மனிதர். அந்த மாதிரி விஜய்க்காக ஓட்டு விழுமா விழலாம், ஆனா இதையும் தாண்டி பூத் லெவல் செட்டப் இருக்கணும். அதுதான் ஒரு கட்சிக்கு வெற்றியை கொடுக்கும். சார், அமெரிக்கா அந்த 50% வரி விதிப்பு தொடர்பாக நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஜெலன்ஸ்கி உக்ரைனோட அதிபர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இந்தியா, அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தணுமா அப்படின்னா ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மீது இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுனால வரி விதிக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஆதரவா போயிட்டு இருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெலன்ஸ்கி ஒரு உக்ரைன் பிரசிடென்டா இருந்து அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பது இல்லை சார். இதே ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் பதவியேற்ற உடனே எந்த அளவுக்கு ட்ரம்ப் லைவா போட்டாங்க. இந்த பக்கம் ட்ரம்ப் உட்கார்ந்து இருக்கார், பக்கத்துல ஜெலன்ஸ்கி, இந்த சைட்ல அந்த வான்ஸ் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். அந்த அளவுக்கு இவரை ஜெலன்ஸ்கிய ட்ரீட் பண்றாங்க. அப்படி ஒரு பேச்சு ட்ரம்ப் வாங்கி கட்டுறாரு. அவரு ஜெலன்ஸ்கியால ஒன்றும் பேச முடியல. இதுதான் ஜெலன்ஸ்கிக்கு இன்னைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் லெவல்ல மரியாதை. ஒன்று என்ன அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்காம என் சவரன்டி, என் தேசத்தை விட்டு கொடுக்காம ஃபைட் பண்றாரு பாருங்க, அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா ஒரு லெவலை தாண்டி ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது உங்களுடைய சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் உக்ரைனியன்ஸ் அந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க, வேற நாட்டுக்கு போயாச்சு. ஏன்னா பிழைப்பை தேடி போய்விட்டார்கள். உக்ரைன் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் அடியோடு அழிச்சாச்சு. திரும்பி அதை மேல கொண்டு வரத்துக்கு மினிமம் 10 வருஷம் ஆகும். பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இன்வெஸ்ட் பண்ணணும். யார் பண்ண போறாங்க? இந்த யூரோப்பியன்ஸும் அமெரிக்கனும் பண்ண போறாங்களா? அமெரிக்கா ஆல்ரெடி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர், ஒரு ட்ரில்லியன்ங்கிறது லட்சம் கோடி, ட்ரில்லியன் டாலருங்கிறது 87 லட்சம் கோடி, 34 ட்ரில்லியன் டாலர் டெட்ல இருக்காங்க அமெரிக்கா. அதுக்காக தான், அதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு இவர் வரி விதித்தார். அந்த வரி விதிக்கிறதையே ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு மாரல் அத்தாரிட்டி, மாரல் ரைட் இல்லைங்கிறத கிளீனா மோடி அவங்க கிளீனா சொன்னாங்க. யோ, நாங்க வாங்குறோம் ரஷ்யால இருந்து, எங்க நாட்டுக்கு என்ன தேவை, எங்க மக்களுக்கு என்ன தேவை, எங்க பொருளாதாரத்துக்கு என்ன தேவை, சீப்பாக ரஷ்யால ஆயில் கிடைக்கிறது, நாங்க வாங்குறோம். நீங்க வாங்கலையா? நீங்க எந்த அளவுக்கு வாங்குறீங்க? ரஷ்யால இருந்து யூஎஸ் எப்படி வாங்குறீங்க? உங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக பலாடியம் அந்த எலிமெண்ட்டை வாங்கலையா? உங்க இதுக்காக எந்த அளவுக்கு நீங்க ஆயில் இம்போர்ட் பண்றீங்க? எந்த அளவுக்கு அணுசக்தி இதுக்காக நீங்க நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இம்போர்ட் பண்றீங்க? அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுதான் இவருக்கு ட்ரம்ப்புக்கு கோபம். 50% வரினாங்க. மோடி அவர்கள் கவலைப்படல. ஆப்போசிஷன் சொல்றாங்க, ஜப்பான் பிரதமர் 15% வரி வைத்தார் என்று ரிசைன் பண்ணி விட்டார். மோடி ரிசைன் பண்ணல, ரிசைன் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு கிரிட்டிக்கல் இதுன்னு வரும்போது பதவி விட்டு தூக்கி விட்டு ஓடி போறதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகில்லை. மோடி நின்னார். என்ன பண்ணார்? மீட்டிங்ல, அந்த எஸ்யூஓ மீட்டிங்ல சைனாவோட, ரஷ்யாவோட, ஜப்பானோட எல்லாரோட மீட்டிங் போட்டு
அவ்வளவு அழகாக கொண்டு வந்தார். உடனே அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் மாத்தி மாத்தி 4 தடவை மோடியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார். இது இந்தியன் ரிப்போர்ட் பண்ணல, ஜெர்மனி மட்டும் சொல்லல, ஈவன் நியூயார்க் டைம், அவங்க அந்த அளவுக்கு மோடி அரசாங்கத்தை விமர்சிச்சு எழுதுற நியூயார்க் டைம் அவங்களே சொன்னாங்க. இந்த சமயத்துல மாத்தி மாத்தி ட்ரம்ப் 4 தடவை மோடிக்கு போன் பண்ணார். மோடி எடுக்கவில்லை. இதுதாங்க ஒரு நாட்டினுடைய தன்மானம் என்னங்க. செல்ஃப் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஒரு ஃபேமிலிக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஒரு ஸ்டேட்டுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஒரு நாட்டுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது வேணும். அதை தாங்க மோடி கொண்டு வர்றார். இவர் என்ன ஜெலன்ஸ்கி என்ன சொல்றது, அதாவது யூரோப்பியா நேட்டோல சேரணும்னாங்க, யாரும் கை கொடுக்கல. அமெரிக்கா எப்ப இவரை விட போறாங்க ஜெலன்ஸ்கிய தெரியாது. அந்த ஜெலன்ஸ்கி இன்னைக்கு சிங்கிங் ஷிப். இந்தியா இஸ் நாட் எ டெட் எக்கானமி, பட் உக்ரைன் அந்த இது சிங்கிங் ஷிப். கூடிய விரைவில் இவங்க ரஷ்யாவோட சமாதானமா போறதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஜெலன்ஸ்கி பேசுற பேச்சையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை.